ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, பழம் தின்று கொட்டை போட்டப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த தோலை கூட இப்போ தூக்கி போட மாட்டோம். இந்த தோலை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு அல்வா செய்கிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே உள்ள பழமெல்லாம் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு இந்த தோலை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு மெதுவாக எடுத்தாலே இந்த மாதிரி மேலே உள்ள தோல் எல்லாமே வந்துடும். எல்லா தோலையும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 4 பீஸ் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது அல்வா செய்கிறதுக்கு. அதனால் இந்த 4 பீஸையும் வந்து நம்ம தோல் எல்லாத்தையும் எடுத்து இந்த வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கேரட் சீவுற தட்டை வச்சு நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சீவிக்கலாம். அதே வந்து இந்த மாதிரி சீவுறதில் வச்சு நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்லா சீவி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்ததுக்கு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. தண்ணி வேண்டாம் நமக்கு. இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நமக்கு தர்பூசணி பழம் தோல் கிடச்சிருக்கு. நல்லா திருவி வச்சுருக்கோம். ஒரு கடாயை அடுப்பை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. இந்த நெய்யை வந்து எல்லாத்துக்கும் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு போதுமானது. முந்திரியை வந்து 10 முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தர்பூசணி தோலை இதில் போட்டு நல்லா கலரிக்கலாம். நம்ம அந்த நெய்யே போதும். நெய் வேண்டாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் இந்த நெய்யிலே நம்ம கலரிக்கணும். நம்ம வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த நெய்யிலே நம்ம கலரிக்கிட்டு இருந்தால் நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கம்மியாகிட்டது. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன். அந்த சுகரை அதிலே போட்டு நல்லா கலரிக்கலாம். நல்லா சுகர் போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கலருக்காக கொஞ்சோண்டு குங்குமப்பூ போடுறோம். அது வந்து கலருக்காக தான் போடுறேன். வேண்டாம் நீங்கள் கலருக்காக குங்குமம் போடலாம். இல்லைனா கலர் வந்து எல்லோ கலர், ரெட் கலர் ஏதாச்சும் கலர் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுட் கலரு. நம்ம வந்து இதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, வறுத்து வச்சுருந்தோம் போட்டு இறக்கிட வேண்டியதாக ஃபைனலாக. அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த அல்வா சூப்பராக அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.